நம்மை அன்பு கூறுறதுனால, திருத்துவ தெய்வமே நம்மை அன்பு கூறுறதுனால, அதனால தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம், மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை வேறு விதத்தில் அணுகுவீங்கன்னு நினைக்கிறது. அப்ளை பண்ணும் பாருங்கள். எனக்காக இயேசு பாவத்தையும் சுமந்துட்டார், என்னுடைய தண்டனையும் சுமந்துட்டார், கோபாக்கினையும் சுமந்துட்டார், நரகத்தையும் சுமந்துட்டார். தேவனால் எனக்காக கைவிடப்பட்டார், எனக்கு பதிலாக. ஆகவே அதெல்லாம் எனக்கு ஒருபோதும் வரவே வராது. என் பாவத்துக்கான தண்டனை நான் சுமக்க தேவையில்லை. தேவ கோபாக்கினை என் தலை மேலே தொங்கிட்டு கிடையாது, தேவனுடைய அன்பு தான் தொங்கிட்டு இருக்கு. நான் விசுவாசிப்பேன், ஆனால் ஆவியானவர் மூலமாக அவருடைய அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படும். அவருடைய அன்பை நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக உணரலாம். என்ன அன்பு கூறுறார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். கெத்செமனே தோட்டத்தில் என்ன நினச்சி பார்த்தார்? அங்கே போராட்டம் நடைபெறப்போ நான் நினைக்கிறேன், ஏஎஃப்டியில் இந்த நாளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நினச்சி பார்த்துருப்பார். இந்த செய்தியை கூட நினச்சி பார்த்துருக்கலாம். நம்மளெல்லாம் நினச்சி பார்த்து தான் அங்கே முடிவு எடுக்கிறார் பாருங்கள். யோவான் 17 வாசிங்கன்னா, கெத்செமனே போகிறதுக்கு முன்னால் நமக்கு அதெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்ன ஒரு நிச்சயம் வருது, நாம் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படுவதில்லை. ஏன்னா நமக்கு பதிலாக தான் அவர் சிலுவையில் கைவிடப்பட்டார். இவ்வளோ போராட்டம் இருந்தும் நம்மை தான் தேர்ந்தெடுத்தார். பிதாவுடைய சித்தத்தை தான் தேர்ந்தெடுத்தார், சிலுவை தான் தேர்ந்தெடுத்தார். அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த உறுதியே வேற லெவல். அவரை என்னென்னமோ பண்ணுறாங்க, அவர் அசையாமல் இருக்கிறார். அடிக்கிறான், உதைக்கிறான், நிந்திக்கிறான், அரையிறான், துப்புறான், அவர் அசையாமல் இருக்கிறார். ஏன்னா தீர்மானத்தை எடுத்துட்டாரு. இங்கேயே கெத்செமனேல போராட்டத்தை ஜெயித்துட்டாரு. உறுதியான தீர்மானத்தை எடுத்துட்டவர் இனி வேலையை முடிக்காமல் போக மாட்டார். எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் நினைக்கிறேன், இயேசுவை பார்க்க பார்க்க நாமும் அவரை போல போக போக மாறி விடுவோம். திரும்ப சொல்கிறேன், அவரை பார்க்க பார்க்க நீங்கள் அவரை மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் அவரை ரசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அவரை ரசித்து அவருக்கு முன்பாக பணிஞ்சு அவரை வணங்குவீங்கன்னா, போக போக அவரை போலவே ஆகிவிடுவீர்கள். உங்கள் பலவீனத்தை இன்றைக்கி பெருசாக நினைக்காதீங்க. நான் சொன்னது போல் நாம் சோதனையினால் ஈர்க்கப்பட்டு விழுகிறோம், அதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் எப்படி தாக்கு பிடிச்சார்ன்றதை பாருங்கள். பார்க்க பார்க்க நீங்களும் தாக்கு பிடிச்சிருவீங்க. அடுத்த தடவை சோதனை வர்றப்போ வேணாம் போ அப்படின்ட்டுவீங்க. அவர் தானே என்ன தேர்ந்தெடுத்தார், நான் இப்போ அவரை தேர்ந்தெடுக்கிறேன்.